மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா மாவு ஊறி வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் தொட்டு இலை இருந்தால் இலையில தட்டலாம். என்கிட்ட இலை இல்லாததுனால இது பாருங்கள் கவர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. பால் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கணும் மாவை. அப்படியே இதில் வந்து தட்டிக்கணும். இந்த 3 விரல் வந்து இப்படி பதிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ அப்படியே போட்டுடலாம். எண்ணெய் வந்து ஜோராகவும் இருக்கக்கூடாது, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உள்ளே மேலே வந்து செவந்துடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோலையே வைங்க. இது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டோம், நல்லா செவந்து வந்திருக்கு. இது பாருங்கள் நல்லா கலராக இருக்குது, வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம எமர்ஜென்சிக்கு பிள்ளைங்க எதுனா ஸ்நாக்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்துடுச்சு. இந்த பாருங்கள் இது அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்கலாம். எண்ணெய் இல்லாத எடுங்க.